Hello 11th standard students. இப்போ நம்ம உங்க டெக்ஸ்ட் புக்ல chapter 10 exercise 10.4 சால்வ் பண்ணலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the derivatives of the following அப்படினு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து first question y equal to x power cos x அப்படினு கொடுத்திருக்காங்க. So இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லையா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னென்னா இது வரைக்கும் நம்ம ப்ராடக்ட் ரூல் படித்தோம், கோஷன் ரூல் படித்தோம், செயின் ரூல் படித்தோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அது எதுவுமே அப்ளை பண்ணுற மாதிரி இல்லை. ஒரு ஃபங்க்ஷனுடைய பவரில் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, எக்ஸுன்ற ஃபங்க்ஷனோட பவரில் காஸ் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஒரு ஃபங்க்ஷனோட பவரில் இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா லாகரிதமிக் டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு அப்படின்னா லாக் எடுக்கணும். போத் சைட்ஸ் டேக்கிங் லாகரிதம் அப்படின்னு வச்சு போட்டுக்கோங்க. லாகரிதம் ஆன் போத் சைட்ஸ் நம்ம வந்து லாக் எடுத்துடலாம். லாக் எடுத்தால் தான் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ லெஃப்ட் சைடில் லாக் எடுக்கும்போது என்ன ஆயிரும், லாக் ஒய் ஈக்குவல் டு ரைட் சைட்லேயே லாக் போடணும் இல்லையா, லாக் ஆஃப் எக்ஸ் பவர் காஸ் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். இப்போ லாகரிதம்ஸில் பவர் ரூல்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. லாக் ஆஃப் ஏ பவர் பி அப்படின்னு இருக்குன்னா இந்த பவரில் இருக்கிற நம்பர் முன்னாடி வந்துடும், அதுதான் பவர் ரூல். பி லாக் ஏ அப்படின்னு வந்துடும். log of a power b is equal to b log. இந்த பவரில் இருக்கிற b வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும், இந்த இடத்துக்கு வந்துடும், அதான் பவர் ரூல். ஸோ அதுபடி நம்ம இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத இந்த காஸ் எக்ஸை வந்து முன்னாடி கொண்டு வந்துட போகிறோம். அது என்ன ஆயிரும், இப்போ நமக்கு காஸ் எக்ஸ் இன்டூ லாக் எக்ஸ் அப்படின்னு வந்துடும் ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, லெஃப்டில் வந்து லாக் ஒய் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். differentiating with respect to x போட்டோம்னா என்ன வந்துரும், log y க்கு டிஃபரன்சியேஷன் என்னது 1 by y, அப்புறம் y க்கு டிஃபரன்சியேஷன் போடணும். y க்கு டிஃபரன்சியேஷன் dy by dx. ஓகே, log y க்கு உங்களுக்கு வந்து டிஃபரன்சியேஷன் 1 by y ன்னு தெரியும், அண்ட் y இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸுங்கிறதுனால அதுக்கும் டிஃபரன்சியேஷன் போடணும், இன்டூ dy by dx போடணும். ஈக்குவல் டு இப்போ ரைட் சைடில் என்ன இருக்குது, ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது. ஸோ ப்ராடக்ட் ரூலை நம்ம அப்படியே டேரெக்டாக அங்கே அப்ளை பண்ண போகிறோம். ப்ராடக்ட் ரூல்னா என்ன பண்ணுவோம், முதல்ல யூவை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்குவோம். யூ என்னது, காஸ் எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லாக் எக்ஸை என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் இல்லையா. லாக் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் என்னது 1 by x. இப்போது போன ஓகே, நெக்ஸ்ட் வந்து லாக் எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. இந்த செகண்ட் ஒன்னை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குல்ல காஸ் எக்ஸ் இருக்குல்ல, அந்த காஸ் எக்ஸை வந்து இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். காஸ் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் என்னது மைனஸ் சைன் எக்ஸ். ஓகே, ஸோ இது என்ன ஆயிரும் நமக்கு காஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ், அப்புறம் மைனஸ் log x into sin x. இந்த sin x முன்னாடி எழுதிருங்க, sin x into log x. இந்த எக்ஸையும் இந்த sin x-ஐயும் மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது, இந்த sin x வந்து டிஃப்ரெண்ட், ஸோ அதை வந்து நீங்கள் வந்து முன்னாடி எழுதிருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணிடணும், நம்ம dy by dx போட போகிறோம். therefore dy by dx is equal to, இப்போது இங்கே டினாமினேட்டரில் 1 by y இருக்குல்ல, இதை கொண்டு வந்து இங்கே ஆக்சுவலி என்ன இருக்குன்னா 1 by y dy by dxன்னு இருக்குது. இப்போ நமக்கு dy by dx வேணுன்றனால அந்த y அங்கே ரைட் சைடு கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிட போகிறோம், அவ்வளோதான். ஸோ y இன்ட்டு என்ன வந்துடும், காஸ் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் லாக் எக்ஸ். ஓகே, இப்போ ஒய்க்கு மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஒய் என்னது கொடுத்துருக்கிற கொஷின் எக்ஸ் பவர் காஸ் எக்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் காஸ் எக்ஸ் இன்டூ cos x by x minus sin x log x. Okay, this is the differentiation of x power cos x using logarithmic differentiation. Okay, second question, y equal to ரெண்டு இது கொடுத்துருக்காங்க, இங்கே ரெண்டு டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. x power log x plus log x power x ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே,
இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அங்கே 2 டேர்ம்ஸ் இருக்குது, ரெண்டுமே பவர்ஸில் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு இதை நம்ம யூன்னும் அடுத்ததை வந்து வீனும் அசியூம் பண்ணிக்க போகிறோம். பண்ணிவிட்டு தனித்தனியாக லாகரித்மிக் டிஃப்ரென்சியேஷன்ஸ் போட போகிறோம். அப்போ யூ என்ன ஆயிரும் நமக்கு, இஃப் யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் லாக் எக்ஸ்னு வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோம். ஓகே, அண்டு வி ஈக்குவல் டு, இப்போ வியை வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்க போகிறோம், இந்த இதை வந்து வின்னு எடுத்துக்க போகிறோம். அது என்னது, லாக் எக்ஸ் பவர் எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஒய் என்ன ஆயிரும், தேர்ஃபோர் ஒய் வில் பி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் வி. கொஸ்டினில் அப்படி தான் நடுவில் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, அதனால யூ ப்ளஸ் வின்னு போட்டுக்க போகிறோம். ஓகே, இப்போ யூவை எடுத்துட்டு லாகரித்மிக் டிஃப்ரென்சியேஷன் தனியாக பண்ண போகிறோம். வியை அப்புறம் எடுத்துட்டு லாகரித்மிக் டிஃப்ரென்சியேஷன் தனியாக பண்ண போகிறோம். ஓகே, இப்போ டேக்கிங் லாகரிதம்ஸ் ஆன் போத் சைட்ஸ். வேணுன்னா நீங்கள் போத் சைட்ஸ்ன்றதை எழுதிக்கங்க. இப்போ இங்கே என்ன வந்துடும், லாக் யூ, லெஃப்டில் வந்து லாக் யூ ஈக்குவல் டு log of x பவர் log x அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ ரைட் சைடில் நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் சொன்னேன்ல, பவர் ரூல் படி இந்த log x வந்து முன்னாடி மல்டிப்ளை ஆயிரும். அப்போது log x இன்ட்டு ஆல்ரெடி ஒரு log x இங்கே இருக்குது, அதனால log x இன்ட்டு log x அப்படின்னு வந்துடும். லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, log u அப்படின்னு இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோம்னா என்ன வந்துடும், லாக் யூக்கு டிஃபரன்சியேஷன் லாக் எக்ஸ்க்கு என்ன தெரியும், 1/xன்னு தெரியும். லாக் எக்ஸுக்கு சொல்லும் போது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போடுறதுனால வெறும் 1/x. பட் இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் யூவை பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணணும்னா, அந்த ஒய்க்கு எழுதணும்ல, அந்த மாதிரி தான் 1/u. யூக்கு டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து du/dx, அதையும் போட்டுடணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ரைட் சைடில் என்ன இருக்குது நமக்கு, log x into log x இருக்கு. ஓகே, ஸோ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். log x into log xனா என்ன பண்ணிட வேண்டியது, இதை log x the whole square எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துலையே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, log x the whole square எழுதிட்டு x ஸ்கொயருக்கு டிஃப்ரென்சியேஷன் என்ன, 2xன்னு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே 2 into log xன்னு போட்டுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயரோட டிஃப்ரென்சியேஷன் நம்ம எப்படி 2x போடுவோமோ அதே மாதிரி log x ஸ்கொயரோட டிஃப்ரென்சியேஷன் இந்த 2வை வந்து முன்னாடி கொண்டு வந்து போட்டுற வேண்டியது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதோட முடியாது, செயின் ரூல் படி இந்த log xோட டிஃப்ரென்சியேஷனே நம்ம இங்கே போடணும். log xோட டிஃப்ரென்சியேஷன் என்னது, 1/x இல்லையா, அந்த 1/xஐ இங்கே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்சியேஷன் என்ன ஆயிடுச்சு நமக்கு, 2 log x divided by xன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம du/dx போட போகிறோம். therefore du/dx is equal to, இந்த uவை ரைட் சைடுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அப்படியே கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டீங்கன்னா u into 2 log x divided by xன்னு வந்துடும். now you substitute for u என்னன்னு எடுத்திருக்கோம், x power log x, அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இல்லையா. so this is equal to x power log x into bracketல இந்த டேர்ம் எழுதிக்கங்க, 2 log x by x அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் எழுதணும்ல, அந்த y is equal to u plus vன்னு எழுதணும்ல, இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்குவோம். அப்போ இதுக்கு dy/dx என்ன வரும், dy/dx is equal to du/dx plus dv/dx. இப்போ நம்ம du/dx கண்டுபிடிச்சு முடிச்சிட்டோம். அடுத்தது dv/dxையும் கண்டுபிடிச்சு இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த du/dxை 2ன்னு வச்சுக்குவோம். அடுத்தது இப்போது தேர்ட் ஒன் போட போகிறோம், vயை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ v என்னென்னு எடுத்துருந்தோம், அந்த செகண்ட் டேர்ம் இல்லையா, v is equal to log x power x. இங்கேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா, taking logarithm log எடுத்துட்டிங்கன்னா log v will be equal to log of log x
பவர் எக்ஸ். ஸோ பவர் ரூல் படி இந்த எக்ஸ் என்ன ஆயிரும், நமக்கு முன்னாடி வந்து மல்டிப்ளை ஆயிரும் இல்லையா. ஸோ எக்ஸ் இன்ட்டு இந்த பவரில் இருக்கிற எக்ஸ் லாக் ஆஃப் லாக் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். லெஃப்டில் இருக்கிறது வந்து லாக் வி இருக்குது. இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போட்டிங்கன்னா விக்கு டிஃப்ரென்சியேஷன், லாக் விக்கு டிஃப்ரென்சியேஷன் என்னது, லாக் விக்கு 1/v அண்ட் விக்கு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம போடணும். அதனால dv/dx போட்டுக்கிறோம். ரைட் சைடில் திஸ் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ். இந்த எக்ஸை யூன்னு அசியூம் பண்ணிக்கோங்க, இந்த லாக் ஆஃப் லாக் எக்ஸை வின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் இப்போ ப்ராடக்ட் ரூல் எப்படி அப்ளை பண்ணுவோம், எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு இந்த லாக் ஆஃப் லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஓகே, அப்போ log of log x க்கு differentiation என்னது, log x க்கு differentiation 1/x. so log of log x க்கு differentiation 1/log x. இந்த இடத்துல x இருக்கிற இடத்துல log x இருக்கு, அதனால 1/ அந்த log x அப்படியே போட்டுறணும். ஓகே, அப்புறம் again into இந்த log xங்கிறது another function, bracketக்குள்ள இருக்கிறது ஒரு function, அதனால அதோட differentiationையும் நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகே, அப்போ இதோட இன்னும் ஒரு டேர்ம் வரும் இல்லையா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு தான் நம்ம முடிச்சிருக்கோம், u இன்ட்டு டிவி முடிச்சிருக்கோம். அடுத்தது ப்ளஸ் வி இன்ட்டு விங்கன்னா இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லாக் ஆஃப் லாக் எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க, லாக் ஆஃப் லாக் எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் என்னது, இட் இஸ் 1, அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ மிச்சம் என்ன இருக்கும், 1/log x இருக்கும். அப்புறம் ப்ளஸ் அடுத்தது வந்து log ஆஃப் log x இருக்கும். ரைட், இப்போ நமக்கு dv/dx வேணும். therefore dv/dx is equal to இந்த v-யை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அந்த v-யை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. v இன்ட்டு ப்ராக்கெட்டில் இதை போட்டுருங்க 1/log x plus log of log x, log of log x. okay, so this is equal to v க்கு substitute பண்ணிருங்க. v என்னது, log x power x, கொஸ்டினில் கொடுத்துருக்கிற செகண்ட் டேர்ம். ஓகே, அப்புறம் வந்து இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க, 1/log x plus log of log x, அதை அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு இது வந்து dv/dx. ஓகே, ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்குவோம். இப்போ சப்ஸ்டியூட்டிங் 2 and 3 ரெண்டு சொல்யூஷன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 2 and 3 இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ன்றது என்னது, dy/dv/dx equal to du/dx plus dv/dx. நமக்கு கிடைச்ச ரெண்டு சொல்யூஷன்ஸையும் நம்ம இதில் போட போகிறோம். ஓகே, ஸோ இப்போ therefore dy/dx is equal to அந்த ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்ன வந்துச்சு நமக்கு, x power log x, அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வெளியே இருந்துச்சு. ப்ராக்கெட்டில் என்ன இருந்துச்சு, 2log x by xன்னு இருந்துச்சு. அடுத்தது ப்ளஸ் செகண்ட் டேர்ம் இஸ் இது dv/dx, அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அது என்னது, log x power x into 1/log x plus log of log x. okay, this is the differentiation of the given function. okay, ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களால் செய்ய முடியும். வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.